ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு அபேக்கா அகாடமி. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 10 சோஷியல் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன் ஓரியன்டான சாப்டரான நேஷனலிசம் இன் இந்தியாவுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ரொம்பவே சிம்பிளாக, அதே மாதிரி எக்ஸாமில் கேட்கக்கூடிய சில ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒட்டுமொத்தமாக இதுக்கு முன்னாடி இந்த லெசனை நான் படித்ததே இல்லை லைன் பை லைன் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த கதையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சாப்டர் பற்றி உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ இதில் வரக்கூடிய பிளேஸ் அண்ட் ஆக்ட் இது எல்லாமே இயரோட கிளியராக நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது வித் பிக்சரோட உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் இந்த நேஷனலிசம் இன் இந்தியாவுடைய கான்செப்டை பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் நேஷனலிசம்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம எல்லாரும் ஒரு நேஷன் ஃபீல் பண்ண வைக்கிறது. லாஸ்ட் வீடியோவில், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் எப்படி இந்த நேஷனலிசம் ஃபீலிங் வந்துச்சு அப்படின்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இந்தியாவில் இது எப்படி வந்துச்சு, பீப்புள் எப்படி இதை நம்ம எல்லாருமே ஒரே நேஷனை ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கேன். இதே மாதிரி போச்சுன்னா என்னால் அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியுமானே தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்த சாப்டர் சீக்கிரமாக போகிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க, இந்த சாப்டரை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட், பிரிட்டிஷ் ரூலால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பீப்புளும் சஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது இப்போ டீச்சர் இருக்கலாம், லாயர் இருக்கலாம், ஒரு பீப்புள் ஒரு விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. சிட்டியில் இருக்க பீப்புள் பிரிட்டிஷால ஒரு விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், பெசன்ட்ஸ்லாம் அவங்க ஒரு விதமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் மக்கள் ஆல்ரெடி கோவமா இருந்தாங்க. இது வெடிக்கக்கூடிய ஒரு இடம் எங்க வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னால பிரிட்டிஷுமே அந்த வார்ல கலந்துக்கிட்டதால அவங்களுக்கு பணம் நிறைய தேவைப்படுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, டாக்ஸ் அதிகப்படுத்துறாங்க, பிரைஸ் இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாம் டபுள் ஆக்கிடுறாங்க, ஃபுட் ஷார்டேஜ் ஆகுது. கிட்டத்தட்ட இதனால 1,30,00,000 பேர் இறந்தே போயிடுறாங்க இந்தியாவில். வில்லேஜர்ஸ் சில பேரை ஆர்மியில் வாலண்டியரா நீங்க சேர்ந்துதான் ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போயிட்டு நிறைய பேர் இறக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க வில்லேஜர்ஸ் பீப்புள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1913ல இருந்து 1918க்குள்ள நடக்குது. இப்போதான் சத்தியாகிரகா என்ட்ரி, அதாவது மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு ஜனவரி 1915ல. மகாத்மா காந்தி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் அங்கேயே நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய ஃபைட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இங்க 1915ல வந்ததுக்கு அப்புறம் சத்தியாகிரகா அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சத்தியாகிரகா அப்படின்னா என்னன்னா உண்மை அண்ட் அஹிம்சா அப்படின்றது அர்த்தம். அதாவது சத்யா அப்படின்னா ட்ரூத் அண்ட் அஹிம்சா அப்படின்னா நான் வயலன்ஸ். இது மூலியமா ஃபைட் பண்றதால அடி உத எதுவுமே இல்லாம ஜெயிக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. சத்தியாகிரகா அப்படின்னா வயலன்ஸ் இல்லாமல் ஃபைட் பண்ணுறது, நோ வயலன்ஸ் நோ ரிவெஞ்ச், உண்மை பிளஸ் பேஷன்ஸ், அதாவது ட்ரூத் பிளஸ் பேஷன்ஸ், இது மட்டும் தான் அல்டிமேட் கான்செப்டா இருக்கணும். ஸோ இதன் விளைவா அவருக்கு என்னன்னா இந்த சாம்பியன் பீப்புள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேண்ட் லார்ட்ஸ்க்கும் பெசன்ட்ஸ்க்கும், அதாவது ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை ஏமாற்றி லேண்ட் லார்ட்ஸ்லாம் பயங்கரமான டாக்ஸ் போட்டு பயங்கரமாக ஏமாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சாம்பியன் இண்டிகோ ப்ராப்ளம் 12th நீங்கள் ஒரு இங்கிலீஷ் சாப்டராக படிப்பீங்க. நெக்ஸ்ட் கேடா அப்படின்ற ஊரில் டாக்ஸ் ரெடக்ஷன் அது ப்ராப்ளம் சரி பண்ணுறாரு. அப்புறம் அகமதாபாத்தில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. காந்தி இது மூலமா அகிம்சையால நம்ம வயலன்ஸ் இல்லாம கூட வின் பண்ணலாம்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஹார்ட் ஹிட் அடிக்கிறாரு காந்திஜி. அதாவது 1917ல சாம்பியன், இது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க இந்த லேண்ட்லார்ட் அண்ட் பெசன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பெசன்ஸ்க்கு நியாயத்தை வாங்கி கொடுக்குறாரு. அது ஃபர்ஸ்ட் விக்டரி. அதுக்கடுத்து 1917ல கெய்தா, இது குஜராத்ல இருக்கு. டாக்ஸ் கிராப் சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிடும் இல்லையா, பட் அதை பற்றிலாம் பிரிட்டிஷர்ஸ் கவலைப்படல, டாக்ஸ் கட்டியே ஆகணும்னு சொல்றாரு. ஸோ அவங்களுக்காக பேசி அதுக்கும் நியாயத்தை வாங்கி கொடுக்குறாரு. 1918ல அகமதாபாத்ல காட்டன் மில் ஒர்க்கர்ஸ்க்காக பேசி அவங்களுக்கும் நியாயத்தை வாங்கி கொடுக்குறாரு. இந்த 3 விஷயத்த இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன இது இவங்கெல்லாம் வர வர இப்படியே விட்டால் ஏதாவது புதுசாக பண்ணி நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸுக்கு கோவம் அவங்க ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் ரோலட் ஆக்ட் 1919. இதில் பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையலே இல்லாமல் யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாவை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது ஒரு மோசமான லாவாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சார்ஜ் ஷீட்டும் இல்லாமல் யாரை வேணால் எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை அது ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லவே வேண்டாம், அரெஸ்ட் பண்ணி 2 years வரைக்கும் அவங்கள ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்த மாதிரி இந்த ரோலட் ஆக்ட் லாவை
பாஸ் பண்ணுறாங்க. மகாத்மா காந்திக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமாக வந்து கோவம் வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரோலா ஆக்ட் 1919 இதை எதிர்த்து ஆல் இந்தியா ப்ரொட்டஸ்ட்டை வந்து, அதாவது இந்த அஹிம்சை முறையில் ப்ரொட்டஸ்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இப்போ தான் ஒரு துயரமான ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடக்குது. அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஜலியன் வாலா பாக் மேசக்கர். இது ஏப்ரல் 1919 அம்ரிட்சர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த விஷயம் நடக்குது. இதை வந்து அம்ரிட்சர் மசாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 13th April 1919 அம்ரிட்சர் இன் பஞ்சாப் பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இங்கே க்ரௌட் வந்து பீஸ்ஃபுல்லான வேலை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பிரிட்டிஷ் ஜென்ரல் டயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து வந்த உடனே நேராக எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாரையுமே வந்து சுட்டு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயரிங் ஆர்டரை கொடுத்துட்றாரு. அப்படியே நூற்றுக்கணக்கான மக்களை அப்படியே சுட்டு சாகடிக்கிறாங்க. இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, நிறைய இந்தியன் மக்களுக்கு பயங்கர கோவம் வருது. அகிம்சை முறைலாம் வேணாம், நம்ம அடித்து சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது NCM, இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது வந்து ஆல்ரெடி வந்து ஹிந்த் ஸ்வராஜ் 1909 புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னா என்னென்னா, பிரிட்டிஷ் எப்படி நம்ம எல்லாரையுமே வந்து ரூல் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுறதால தான் நம்மளை ஒழுங்காக ரூல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒழுங்காக ஒத்துழைக்காமல் இருந்தால், நான் கோஆப்ரேஷன் பண்ணால் பிரிட்டிஷ் உள்ளே உடஞ்சி போயிடும், ரொம்ப ஸ்கேட்டர் ஆகிடும், அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஆகணுன்ற இந்த கான்செப்டை மக்களுக்கு சொல்றாரு. இந்த இந்து முஸ்லிம் யுனைட்டி இதுல தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளே பண்றாரு மகாத்மா காந்தி. இந்த கேலிஃபேட் இஷ்யூ இது என்னன்னா, முகமது அலி, ஷாஹுவட் அலி, அதாவது அலி பிரதர்ஸ்ன்னு சொல்றாங்க, இவங்களை வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு, அவங்களையும் இந்து முஸ்லிம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை மகாத்மா காந்தி சொல்றாரு. சரி, ஏன் முஸ்லிம்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 1 ஒட்டோமன் எம்பையரை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ இதோடைய ட்ரிகராக தான் இந்த முஸ்லிம்ஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர் ஆஃப் குளோபல் முஸ்லிம் கம்யூனிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் கோவம் அடைகிறாங்க இந்த பிரிட்டிஷ் மேலே. ஸோ இந்த கேலிஃபேட் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் மார்ச் 1919 மொபைலைஸ் பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணணும், அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து எப்படியாவது வெளில போக வைக்கணும் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் மகாத்மா காந்தி இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ஹிந்து முஸ்லிமை யுனைட் பண்ணி இந்த கேலிஃபேட் காஸை நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் கூட சேர்த்து 1920 1922 வரைக்கும் நேஷனல் வைடு ஒரு ஆன்டி கொலோனியல் மாஸ் அகைன் பிரிட்டிஷ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, 1920 இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்காக ஸ்கூல் எல்லாத்தையுமே வந்து மூடிட்டு லீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாபை ரிசைன் பண்ணிட்டாங்க, ஃபாரின் குட்ஸ் எல்லாம் பைகாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய டைட்டில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நாங்கள் பிரிட்டிஷ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்லிடுச்சு. இதோட ரிஃப்ளெக்ஷனாக டவுன்ஸில், அதாவது ஸ்கூல், டீச்சர், லாயர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், கோர்ட், இந்த ஃபாரின் கிளாத்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பைகாட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வில்லேஜ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லாட்ஸ்லாம் வந்து அதிகமான ரெண்ட் கொடுத்து அவங்க லேபர்ஸை பெக்கர் மாதிரி வச்சுருக்காங்க, அது காசு கொடுத்துமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பைகாட் பண்ணி இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டோம், நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரிம் ஹில்ஸ், இது ஆந்திராவில் இருக்குது, பிரிட்டிஷ் அவங்களுடைய ஃபாரஸ்டே க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதனால் அலூரி சீதாராம் ராஜு லீடர்ஷிப்பில் ட்ரைபல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ்க்கு. எல்லாருடைய ரீசன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே விஷயமா தேவை, ஃப்ரீடம். ஸோ எல்லாருமே ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாருமே ஒரு முடிவுக்கு வருது. சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க நடத்துகிற இந்த பீஸ்ஃபுல்லான இந்த ப்ரொட்டஸ்ட் என்ன ஆகுது, ரொம்ப வயலன்ஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நிறைய இந்தியன்ஸை சாகடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்களோ சுட்டு சாகடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் இந்தியன்ஸுக்கு வந்து அதிகமாக கோவம் வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு ப்ரொட்டஸ்ட் வயலண்ட் ஆனதால் இந்தியன்ஸ் நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனே பர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் காந்தி இமீடியட்டாக அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாரு, ஏன்னா அவருக்கு வயலன்ஸ் பிடிக்காது. நெக்ஸ்ட் 1928 என்ன பண்ணுறாரு, சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராரு. சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1928 ஒரு புது கமிஷன் இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த கமிஷனில் இந்தியன்ஸ் ஒருத்தவங்க கூட இல்லை. ஸோ மக்கள் கோ பேக் சைமன்ஸ்னு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து 1929 டிசம்பரில் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் லஹோரி காங்கிரஸ் செஷனில் ஜவஹர்லால் நேரு லீடர்ஷிப்பில் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா என்ன மீனிங்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாரு. எங்களுக்கு இந்த டேக்ஸ் ரிடக்ஷன், இந்த கொஞ்சம் சின்ன ஃப்ரீடம்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், பூர்ண ஸ்வராஜ் அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு கிளியராக சொல்லிடுறாரு. இங்கே தான் இந்த சால்ட் சத்தியாகிரகா வருது, அதாவது சால்ட் மார்ச். நீங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்தி என்ன பண்ணார் அப்படின்னா சால்ட்டை சூஸ் பண்ணார். ஏன்னா சால்ட்டுன்ற ஒரு பேசிக்கான விஷயம், ரிச் புவர் எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால அதுக்கு டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததால்
240 மைல்ஸ் வாக் பண்ணி தண்டி மார்ச் பண்றாரு. இதுதான் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட்டோட ஒரு மாசான ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல யார் யார் இது வந்து சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிச் பெசன்ஸ், பிசினஸ் கிளாஸ், ஃபாரின் கிளாஸ், அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிகமா விமன்ஸும் இந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வந்து கோஆபரேட்டே பண்ண மாட்டோம் இல்லையா. இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட்ல என்னன்னா லாவை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதாவது சால்ட்டை வந்து மேக் பண்ணுவாங்க, பட் அதுக்கு டாக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட் லா பிரேக் பண்றாங்க. ஃபாரஸ்ட் வந்து போகக்கூடாது சொன்னா அதெல்லாம் கிடையாது, நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாவெல்லாம் பிரேக் பண்றாங்க. இதுதான் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட். இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருந்தது இந்தியாவில். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காமன் கோல் கிடையாது. எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஃப்ரீடம். பட் இங்க ரிச் ஃபார்மருக்கு வந்து டாக்ஸ் ரிடக்ஷன் வேணும், புவர் ஃபார்மருக்கு ரெண்ட் கேன்சல் பண்ணணும், பிஸ்னஸ் பீப்புளுக்கு ப்ராஃபிட் வேணும், ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் வேணும், உமனுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒன்று தேவை இருந்தது. ஸோ ஆனால் இதோட காமனான எதிரி யாருன்னா பிரிட்டிஷ். ஸோ அதுக்காக வந்து எல்லாரும் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லலாம், ஃப்ரீடம்னா டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருந்தது. இப்போ இங்கே எல்லாருமே ஒன்றா இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தலித்ஸ் வந்து அவங்க ஒரு செப்பரேட் லீடரை வச்சுட்டு செப்பரேட்டாக தான் இருக்காங்க. அதாவது டாக்டர் அம்பேத்கர் தான் இப்போ லீடராக இருக்காரு. முஸ்லீம்ஸ் வந்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் தான், பட் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கும் ஒரு செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் காந்தி அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. கடைசியாக பூனா பேக்ட் 1932 சைன் ஆகுது. அதாவது ரிசர்வ்டு சீட் இன் ஜெனரல் எலக்ட்ரோட்ஸ், அந்த கான்செப்ட்ல காந்தியும் டாக்டர் அம்பேத்கரும் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. நேஷனலிசம் எல்லா மூல முடுக்குக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. பாரத் மாதா இமேஜ், வந்தே மாதரம் சாங், ஸ்டோரி, ஹிஸ்டரி, ஃபிளாக், இது எல்லாமே பீப்புளுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டை கொடுத்துச்சு. இமேஜை வந்து பாத்தீங்கன்னா பான்கிம் சந்திரா சட்டோபதி அவர் தான் பாரத் மாதா இமேஜை கிரியேட் பண்றாரு. அப்புறம் அபேந்திரநாத் தாகூர் பெயிண்ட் பண்ணது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. வந்தே மாதரம் சாங் மக்களுக்கு பெரிய எனர்ஜி கொடுத்துச்சு. ரவீந்திரநாத் தாகூர், நட்டேச சாஸ்திரி எல்லாம் பழைய ஃப்ளோக் டேல்ஸை சாங்கை கலெக்ட் பண்ணி நம்ம கல்ச்சர் மேலே ப்ரைடு கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்வாதிஷ் மூமெண்ட் அப்போது ஒரு ட்ரைகலர் ஃப்ளாக் டிசைன் பண்ணாங்க இல்லையா. 1921 காந்தி சென்ட்ரலில் ஸ்பின்னிங் வீல் வச்சு ஒரு சக்கரா அப்படின்ற வச்சு ஃப்ளாகை டிசைன் பண்ணுறாரு. இந்த பிரிட்டிஷ் வந்து நம்மளை பேக்வேர்டுன்னு சொன்னதை எதிர்த்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவோட ஆர்ட், சயின்ஸ், ஆர்கிடெக்சர், ட்ரேட் இவ்வளோ மாசாக இருந்ததுன்னு எழுதி மக்களுக்கு கெத்தாக எல்லாத்தையும் காமிச்சாங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நேஷனலிசம் இன் இந்தியாவுடைய ஒரு கிளியரான கான்செப்ட். ஒரு குயிக் ரிவிஷன் பாருங்க. சத்தியாகிரகா அப்படின்னா நான் வயலன்ஸ், ராலெட் ஆக்ட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் லா அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ். இந்த ஆக்ட் மூலயமா யாரை வேணா எப்போ வேணா அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் வரைக்கும் எதுவுமே சொல்லாமல் ஜெயிலில் போடலாம். ஜால்வின் வாலா, இதுதான் டேர்னிங் பாயிண்ட்டை. இங்கே 100கணக்கான மக்களை சாகடிச்சாங்க. நான் கோஆப்ரேஷன், அதாவது எதுவுமே வந்து நாங்கள் இனிமேல் வந்து ஒத்துழைக்க மாட்டோம், பைகாட் பண்ணாங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாவை பிரேக் பண்ணுவோம், ஒத்துழைப்போன்ற சென்ஸ் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், பட் லாவை தான் பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட் மார்ச், இதுதான் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து எல்லாரையும் ஒற்றுமையாக ஒன்றாக்குச்சு, சிம்பிளாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ஸ்டோரி மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர்ஸுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சாப்டரையே மொத்தமாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகேவா அப்படின்றத சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.